சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். இருக்கிற முள்ளியாத்தங்கரையில தண்ணி வந்துருச்சு. எங்க அடப்பா இருக்குன்னு தண்ணி வரல. தண்ணி வந்தா மட்டுமே தான் கருகிற நிலைமையில இருக்கிற பயிரையும் காப்பாற்ற முடியும். முளைக்காம 10 நாளைக்கு மேல வயல்ல கிடக்குற நெல்லையும் நாங்க காவந்து பண்ண முடியும். மழையும் எங்களுக்கு கை கொடுக்கல. அரசாங்கம் இதை கவனத்துல எடுத்து எங்களுக்கான தண்ணியை கடைமடை பகுதியான எங்க ஊருக்கு வர்றதுக்கான ஏற்பாடு செஞ்சு தரணும். வணக்கம். காவிரி டெல்டாங்கிறது விவசாய பூமி, இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல ஜூன் 12 எப்போதுமே தண்ணி திறந்துடுவாங்க. அந்த வகையில இந்த வருஷம் திறந்து விட்டாங்க. இதை நம்பி நாங்க எல்லாருமே குருவை தெளிச்சு வச்சுட்டு என்னைக்கு தண்ணி வருங்கிற மாதிரியே நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மழையும் எப்போதும் பெய்யும். ஆனா இந்த தடவை மழையும் இல்லை. இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பெஞ்ச மழையில கொஞ்சம் முளைச்சதும் கருகிற நிலைமையில இருக்கு. இது தொடர்ச்சியா அது மாதிரி நீடிச்சிட்டு இருக்கு. நாங்க சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை போன் பண்ணி கேட்டாலும் அவங்க வச்சுக்கிட்டா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. ஆனா இதே மாதிரி தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா நாங்க எப்படி விவசாயம் பண்றது? இந்த விவசாய பூமியை நாங்க காப்பாற்ற நிற்கும் போது ஏன் எங்களுக்கு அரசு தண்ணியை திறந்து விட்டு மட்டும் உட்காந்துருந்தா போதுமா? எங்களுக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய கட்டாயத்துல அவங்க இல்லையா? இது எந்த அளவுக்கு சரின்னு தெரியல. அதனால உடனடியே அதிகாரிகள் தலையிட்டு எந்தெந்த ஏரியாவுக்கு தண்ணி போகலையோ அனைத்து ஏரியாவுக்கும் தண்ணி கொடுக்கறதுக்கான நடவடிக்கையை உடனே எடுக்கணும். அதை விட்டுட்டு எங்கள்கிட்ட இருக்கா வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்றோம் அப்படிங்கிறது சரியாங்கிறத முதல்ல அவங்க மறுபரிசீலனை செய்யணும். அதை விட்டுட்டு உடனே எங்களுக்கு தண்ணியை கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு 114 அடி தண்ணி இருக்குது. அவங்க அங்க வச்சுட்டு என்ன பண்ண போறாங்க? அதை விட்டுட்டு எங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கான முயற்சியை பண்ணுங்க. நாங்க விவசாயம் பண்றதுக்கு தயாரா இருக்கோம்.